ஓம் நம சிவாய். உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 434வது குரலாக அமையும். எங்களை குற்றத்திலிருந்து நாங்கள் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அழகாக எடுத்துச் சொல்லியிருக்கின்ற இந்த குரல் பார்ப்போமாக இருந்தால், குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றந்தரும் பகை. குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றந்தரும் பகை என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், குற்றமே ஒருவனுக்கு அழிவை உண்டாக்கும் பகையாகும். ஆகையால் குற்றம் செய்யாமல் இருப்பதே நோக்கமாக கொண்டு காத்து கொள்ள வேண்டும் என்பதாக அமைந்திருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையை எங்களை அழிக்குமா எதுவாக இருந்தால், நாங்கள் குற்றவாளியாக குற்றம் செய்வோமாக இருந்தால் அது எங்களை உண்மையிலேயே அழித்துவிடும். ஆகவே நாங்கள் குற்றம் செய்யாமல் எங்களை நாங்கள் அழகாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதை நோக்கமாக கொண்டதாக என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்போதுதான் நாங்கள் நல்லவர்களாக நாங்கள் வாழ முடியும். குற்றம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு நடத்தி செல்ல வேண்டும் என்பதை என்று நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் ஒரு அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றந்தரும் பகை என்ற பொருளுக்காக கலைஞர் அவர்களும் அழகான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், குற்றம் புரிவது அழிவை உண்டாக்கக்கூடிய பகையாக மாறுவதால் குற்றம் புரியாமல் இருப்பது என்பதையே நோக்கமாக கொள்ள வேண்டும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது ஒரு குற்றம் செய்வோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக அழிவு பாதையை நோக்கித்தான் செல்லும். ஆகவே அப்படியான குற்றத்தை நாங்கள் புரியாமல் எங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு நடத்தி செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு நோக்கமாக குறிக்கோளாக கொண்டு வாழ்வோமாக இருந்தால் வாழ்க்கை சிறக்கும். அதைத்தான் கலைஞருடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. குற்றம் புரிவது அழிவை உண்டாக்கக்கூடிய பகையாக மாறுவதால் குற்றம் புரியாமல் இருப்பது என்பதையே நோக்கமாக கொள்ள வேண்டும் என்பதாக அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பையா அவர்களும் குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தரும் பகை என்ற பொருளுக்காக சற்று வித்தியாசமான உரைநடையிலே அழகான உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், அரசிற்கு அழிவு தரும் பகை மனக்குறைதான். அதனால் குற்றம் தன்னிடம் வராமல் காப்பதையே பொருளாக கொள்ள வேண்டும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அரசாங்கம் அல்லது நாங்கள் ஒரு நபராக அல்லது நாங்கள் குடும்பமாக இருந்தாலும் நாங்கள் எந்த விதத்திலும் குற்றம் செய்யாதவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்படி நாங்கள் குற்றம் செய்வோமாக இருந்தால் அல்லது அரசு ஒரு குற்றத்தை அது ஒரு தவறை இழைக்குமாக இருந்தால் அதற்கான அழிவு அதுவாகத்தான் இருக்கும். ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, குற்றம் இழைக்காதவர்களாக, குற்றம் நடக்காத ஒரு அரசாக அல்லது குற்றத்தை நடக்காத அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய அரசை, நாங்கள் ஆட்சியை நாங்கள் நடத்தி செல்வோமாக இருந்தால் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அது அழிவற்றதாக இருக்கும். அதைத்தான் இந்த 3 உரைகளும் அழகாக சொல்லியிருக்கின்றது. குற்றம் ஒன்றை இழைப்போமாக இருந்தால் அதுதான் எங்களுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒன்றாக மாறும். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் நோக்கமாக குற்றம் செய்யாதவர்களாக, குற்றத்தின் வழியை செல்லாதவர்களாக, எங்களுடைய வாழ்க்கையை நேரான வழியிலே நடத்தி செல்லக்கூடியவர்களாக நாங்கள் அதை நோக்கமாக கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமையம் பெற்றிருக்கின்றது. குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தரும் பகை. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.